நம்முடைய இருதய துடிப்பு, நம்முடைய சுவாசத்தின் துடிப்பு ஜெபம் என்று நாம் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆகவே இந்த ஜெபத்தை குறித்து தியானிக்க நாம் எல்லாரும் ஜெபத்திலே காணப்படுவோம். என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளும் தேவன் உங்களை இந்த நேரத்தில் ஜெபத்திலே நடத்துவாராக. உங்களுடைய கரங்களில் வேதாகம் இல்லாவிட்டால் ஓடி போய் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு வசனத்தின் அடிப்படையிலே தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து தேவ வசனத்தை நாம் இன்றைக்கு கேட்போமாக. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் முழுவதிலும் நீங்கள் வாசித்து பார்க்கும் போது, வீடுகளில் போய் வாசித்து பாருங்கள், தானியேல் ஜெபிக்கிறவனாக காணப்பட்டான். He was a prayer warrior. ஜெபிக்கிற தானியேல். தானியேல் என்றாலே ஜெபம், ஜெபம் என்றாலே தானியேல். தானியேலின் புஸ்தகம் அடியனுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு புஸ்தகம். ஏனென்றால் ஒரு ஜெபத்தின் மாதிரியின் வாழ்வை அவன் விட்டு போயிருக்கிறான். அது மாத்திரமல்ல, இயேசுவின் வருகை குறித்தும் கடைசி காலத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்களை குறித்தும் அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சொப்பனங்களுக்கு விளக்கம் அந்த வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. இப்படியாக பல குணநலங்கள் உடைய ஒரு அருமையான தேவ புஸ்தகம். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் இருக்கிற 66 புஸ்தகங்களுக்கும் பல குணநலங்கள் இருக்கிறது. ஆகவே இந்த புஸ்தகத்தின் விசேஷமான குணநலம் என்னவென்றால் ஜெபம். ஆகவே என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு பவர்ஃபுல் லைஃப் ஸ்டைல் ஆஃப் பிரேயர். பவர்ஃபுல் லைஃப் ஸ்டைல் ஆஃப் பிரேயர். வல்லமை உள்ள ஜெபத்தின் ஜீவியத்தின் வாழ்வு. வல்லமை உள்ள ஜெபத்தின் ஜீவியம் என்று சொல்லி வாசிக்கலாம். ஆகவே ஜெபம் இரண்டு வகைப்படும். ஒரு சிலர் இப்படியாக ஜெபிக்கிறார்கள். ஜெபத்தை தன் வாழ்வின் வெளியரங்கமாக, ஜெபத்திற்கு நேரம் ஒதுக்கி ஜெபம் செய்வோம். சாப்பாடு டேபிள் உட்கார்ந்து ஜெபிக்கிறோம், குடும்ப ஜெபம் ஜெபிக்கிறோம். ஜெபம் என்பது ஒரு ஒரு நிகழ்ச்சியை போல, தன் வாழ்வை ஒரு நிகழ்ச்சியை போல ஜெபத்தை செய்கிறோம். ஆனால் இன்னொன்று விதமான ஜெபம் இருக்கிறது, வாழ்வே ஜெபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வாழ்வே ஒரு ஜெபமாக இருக்கிறது. தானியேலுடைய வாழ்வு வாழ்வே ஜெபமாக காணப்பட்டது. இந்த வாழ்வே ஜெபமாக காணப்பட்ட இந்த ஜெபத்தின் வீரன் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து 7 காரியங்களை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவதாக, இந்த ஜெபத்தை தன் ஜீவியமாக கொண்டிருக்கிற தானியேலுடைய வாழ்க்கையில் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, தானியேல் உன்னுடைய ஸ்தானத்தை குறித்து வாசிக்கிறீர்கள். அவன் உலக பிரகாரமாக, அரசியல் ரீதியாக அவன் எந்த ஸ்தானத்தில் காணப்பட்டான், அந்த ஸ்தானத்தின் உயர்வில் இருக்கும் போதும் அவன் ஜெபிக்க மறக்கவில்லை என்பதை குறித்து நான் ஞாபகப்படுத்த வேண்டும். அவன் ஒரு ரொம்ப வேலை இருக்கிற ஒரு மனுஷன். ராஜாவுக்கு அடுத்தாற் போல இந்த ராஜா கைப்பற்றிய எல்லா அரசாங்கங்களும் அல்லது எல்லா தேசங்களும் எல்லா ஜனங்களையும் அவன் ஒன்றாக சேர்த்து ஒரே ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு வந்து, வசனத்தின் முதல் வசனத்தில் வாசிக்கிற 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 120 பேரை அவன் நியமிக்கிறான். இன்றைக்குரிய பொசிஷன் பாத்தீங்கன்னா அந்த 120 பேரும் என்ன பொசிஷன் சொன்னா சீஃப் மினிஸ்டர்ஸ். ஸ்டேட்டுடைய சீஃப் மினிஸ்டர்ஸை போல உள்ள பொசிஷன் அந்த 120 பேருக்கு. அந்த 120 பேரும் ஒழுங்கா வேலை செய்கிறாங்களா என்று சொல்லி ஒரு பெடரல் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் என்று சொல்வார்கள், அதுபோல அவர்களை 3 பேரை நியமிக்கிறான். அதாவது சீஃப் ஆபீசர்ஸ் என்று சொல்லி சில வசனங்களிலே சொல்லி இருக்கிறது. ஆகவே மற்ற 120 பேரும் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். இந்த 3 பேர், அந்த 3 பேர்ல ஒருவர் தான் தானியேல். இந்த தானியேல் 120 பேரும் அந்த 3 பேரும். அப்படியானால் 123 பேரிலே தானியேல் ஒரு விசேஷமானவனாக காணப்பட்டான். இந்த 3 பேர் யார் என்று சொன்னால், இந்த 120 பேருடைய வேலைகளை எல்லாவற்றையும் அவர்கள் கண்காணிப்பது மாத்திரமல்ல, இந்த 3 பேர் சென்ட்ரல் ராஜாவுக்கு பக்கத்தில் இருந்து பணத்தை சரியாக கவனிக்கிறவர்கள். அப்படி என்று சொன்னால் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸ். சரியா? பணத்தை சரியாக எல்லாம் சரியா நடக்குதா, விசேஷமாக எல்லா ராஜ்யத்தின் எல்லா காரியங்களும் சரியாக நடக்குதா என்று சொல்லி ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்கார்ந்து பொறுப்பை வகித்து ஸ்தானத்தை வகித்து, அப்ப எவ்வளவு வேலை இருக்கு நல்லா கவனிங்க. அந்த நாட்கள்ல உள்ள இப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டர்ஸ்லாம் they get scrutinized.
ஆனா அந்த நாட்கள்ல ராஜா சொன்னதுதான் சட்டம், ராஜா வச்சதுதான் குடுமி, ராஜா சிறைச்சதுதான் மொட்டை. ஹல்லேலூயா. அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அத மாதிரி ராஜா என்ன வேணாலும் செய்யலாம், அதுக்கு கீழே இருக்கிறவங்க தான் உழைக்கணும். ஹல்லேலூயா. ராஜா படுத்திருந்தா படுக்கலாம், எந்திக்கலாம், எல்லாரும் ராஜாவுக்கே வேலை செய்வாங்க. ராஜாவின் கீழே இருக்கிற 3 பேர் ராஜாவுக்கு வேலை செய்வாங்க.